ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேஜே. வெல்கம் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்குள்ளே எங்கடா போகிறீங்க அப்படின்றவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. இதுக்கு காரணமே இந்த ஹோட் தான். என்னோட நெய்பர்ஸில் ஒருத்தவங்க கால் பண்ணி ரொம்பவுமே ஹோட்டாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, எங்கேயாவது ஆறுக்குள்ளமாக பார்த்து ஒதுங்கலாம் வாரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட செட் ஆகி வந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸ். ரொம்ப தூரம் போக முடியாது இந்த பெட்ரோல் பிரச்சனையினால். இந்த இடம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கமாக தான் இருந்தது. ஆனால் எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நாங்கள் எல்லா நெய்பர்ஸும் செட் ஆகி இந்த பிளேஸுக்கு வந்திருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவுமே எரிச்சலாகவும் ஹொட்டாகவும் இருந்தது. இங்கே வந்ததுமே கொஞ்சம் இதமாக இருந்தது. இந்த இடத்துல வந்து நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு அதிலேயே விட்டுட்டாங்க. என்னோட ஜாரா வந்து ரொம்பவுமே ஹாப்பி. அவள் அந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக விளையாடுவா. ஸோ அவங்களோட வந்ததுனால அவள் ரொம்பவுமே ஹாப்பி. எனக்குமே இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலாக தான் இருந்தது. நான் எப்பயுமே என்னோட ஃபேமிலி இல்லைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளியில் போவேன். ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட நெய்பர்ஸோட வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு புது ஃபீலாக தான் இருந்தது. ரொம்ப நேரமாக குளிச்சதுனாலே இன்னும் தெரியல, பசி எடுத்தது. ஸோ எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்த செட் பண்ணியிருந்தோம். இந்த பிளேஸ் தான் அது. இந்த என்வாய்மெண்ட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இங்கேருந்து போகும்போதே சமைச்சு சாப்பாடு கொண்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவாக பசிச்சுது. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க்யூ காய்ஸ்.